வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு செகண்ட் மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காம்டி மற்றும் காஃபி ஃபை எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் கேனோ எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைக்கா மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கவுடி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குகி, லக்கர், பாவி மற்றும் ரபா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் 2015ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோகா, ஹோலி மற்றும் ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. பாங் பொய் மிசோரமின் மிக உயரமான சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 டு 1978ஆம் ஆண்டு நடைமுறையில இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம் அறிமுகப்படுத்தினோம். மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த சரத் 169ல சொல்லியிருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். தமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1732 வரைக்கும் போலாநாத் சகாய் தலைமையில நடந்துச்சு. லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர். உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 42. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய மசூதி எங்கு திறக்கப்பட்டது? அல்ஜீரியா. தோஸ்தி 16 என்ற முத்தரப்பு கடல்சார் பயிற்சியை நடத்திய நாடு எது? மாலத்தீவு. தமிழகத்தில் இஸ்ரோவின் 2வது விண்கலத்தை திறந்து வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. உலக தங்க கவுன்சிலின் இந்திய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சச்சின் ஜெயின். தினகர் குப்தா தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஎஸ்இ உடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடி தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். உமேஷ் ரேவன்கர் நிதி தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவர். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி உடைய தலைவர். 2024ஆம் ஆண்டின் ரோமேன் ரோலாண்ட் புத்தக பரிசை வென்றவர் யார்? இந்திய நாட்டை சேர்ந்த பங்கஜ் குமார் சாட்டர்ஜி. இந்த பங்கஜ் குமார் சாட்டர்ஜி ஜீன் டேனியல் பால்டாசாட் அப்படிங்கிற ஆத்தருடைய புக்கான லூ திவான் டி ஸ்டாலின் அப்படிங்கிற புக்க பெங்காலி மொழியில ஸ்டாலினர் திவான் அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்காக தான் இந்த பங்கஜ் குமாருக்கு ரோமேன் ரோலாண்ட் புத்தக பரிசு கிடைச்சிருக்கு. மரியா ஸ்டீபனோவாக்கு லீப்ஜிக் புத்தக பரிசு கிடைச்சிருக்கு. ஜார்ஜ் கோஸ்போடினோ டைம் ஷெல்டர் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக சர்வதேச புக்கர் பரிசு வாங்கியிருக்காங்க. ராமச்சந்திரா குஹாக்கு எலிசபெத் லாங்ஃபோர்ட் பரிசு கிடைச்சிருக்கு. அவங்க எழுதின புத்தகம் ராஜாவுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள். அருந்ததி ராய்க்கு ஆசாதிகா அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக 45வது ஐரோப்பிய கட்டுரை பரிசு கிடைச்சிருக்கு. பிரியா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. பெருமாள் முருகனுக்கு இலவச பறவை அப்படிங்கிற புத்தகத்திற்காக ஜேசிபி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. புஷ்ப பாரதி 33வது வியாசமன் விருது வாங்கியிருக்காங்க. எந்த சட்டத்தின் கீழ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள முஸ்லிம் மாநாட்டின் 2 பிரிவுகளை சட்டவிரோத சங்கங்களாக மத்திய அரசு அறிவித்துள்ளது? சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் 1967 மூலமா இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சோ 2 மாநாட்டு, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் மாநாட்டின் 2 பிரிவுகள் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 பிரிவுகள், ஒன்னு சும்ஜி பிரிவு, இன்னொன்னு பட் பிரிவு. இந்த 2 பிரிவை தான் தடை செஞ்சிருக்காங்க. துங்கநாத் கோயில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமா அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். மிதுன் அப்படிங்கிற ஒரு விலங்கு FSSAI உணவு விலங்கு அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி. பாதுகாப்பு துறையில 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. குஜராத் இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விகுஜனா அதிக அளவுல சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருக்காங்க குஜராத் மாநிலம். உலகின்
முதல் வேத கடிகாரம் எங்கு திறக்கப்பட்டது? மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜைன் அப்படிங்கிற பகுதியில தான் உலகத்துல முதல் முறையா வேத கடிகாரத்தை அமைச்சிருக்காங்க. மெல்லிய பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து. மின்காந்த ரயில் துப்பாக்கி அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாள். உலகின் முதல் கையடக்க மருத்துவமனையை அறிமுகப்படுத்தின நாடு இந்தியா. அதோட பேர் ஆரோக்கிய மேத்ரி. உலகின் முதல் கரும்புலி சஃபாரி ஒடிசால அறிமுகமாயிருக்கு. ILO சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அறிவித்தபடி வன்முறை மற்றும் துன்புறுத்தல் மாநாடு 2019 அங்கீகரித்த முதல் ஆசிய நாடு பிலிப்பைன்ஸ். ஹர்கர் ஜல் திட்டத்தில் 100% செறிவூட்டப்பட்ட முதல் வடகிழக்கு மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். ஹர்கர் ஜல் அப்படிங்கிறது இலவச குடிநீர் வழங்குற திட்டம். அருணாச்சல பிரதேசல அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குமே இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு. வடகிழக்கு பகுதியில முதல் மாநிலமும் ஒட்டுமொத்த இந்தியால 10வது மாநிலமும் இதுதான். அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்தை பத்தி பார்க்கலாம். டப்போரிஜோ பாலம் அருணாச்சல பிரதேஷ்ல கட்டி முடிச்சிருக்காங்க. பக்கி புலிகள் காப்பகம் அருணாச்சல பிரதேஷ்ல அமைஞ்சிருக்கு. பிரம்மபுத்திரா நதி அருணாச்சல பிரதேஷ்ல சியாங்னு சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேசம் ஆத்ம நிர்பர் கிருஷி யோஜனா முக்கிய மந்திரி ஷர்மிக் கல்யாண் யோஜனா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சுலங் அறுவடை திருவிழா கொண்டாடி இருக்காங்க. கைசரி ஹிந்த மாநில பட்டாம்பூச்சி அறிவிச்சிருக்காங்க. டோனி போலோவ அருணாச்சல பிரதேசத்தின் 3வது விமான நிலையமா அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் தர்மேந்திர பிரதான் ஸ்வயம் பிளஸ் பிளாட்ஃபார்மை தொடங்கினார். இது எந்த துறையை சேர்ந்தது? தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர். இது கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆன்சர் கல்வி. இந்த ஸ்வயம் பிளஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா இளைஞர்கள் இண்டஸ்ட்ரி ஆலை மற்றும் தொழிற்சாலை அது ரீதியான படிப்புகளை படிக்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்வயம் பிளஸ் பிளாட்ஃபார்மா ஆபரேட் பண்றது IIT மெட்ராஸ். இஸ்ரோ ஸ்டார்ட் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NCERT பாட புத்தகத்துல இருந்து கால அட்டவணை, டார்வின் கோட்பாடு, ஜனநாயகம், அரசியல் கட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. எடின்பர்க் பல்கலைக்கழகம் ஹிந்தி மொழியில பாடப்பிரிவுகளை துவக்கி இருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய 21வது IIM பாம்பே. தேசிய போர் நினைவு அத்தியாயத்தை NCERT வகுப்பு 7ல தொடங்கி இருக்காங்க.